Good morning, children. This is for 8th standard English, Unit 1, Term 1. Are you ready for the session? Come on, let's go for the next one. Yes, children, we have completed the lesson Hobby, a leisure time activity, isn't it? Do you enjoy the song I have sung last week? குட்டி பசங்களா போன வாரம் நம்ம ஹாபி லீஜர் டைம் ஆக்டிவிட்டி முடிச்சிட்டோமா 8th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் பாடி பார்த்து டான்ஸ் ஆடி பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிட்டீங்களா? எஸ். அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் கூட நீங்கள் கலர் பென்சில் அழகாக எழுதிருப்பீங்க இல்லையா? வெரி குட், ஃபைன். அண்ட் நவ் லெட் அஸ் மூவ் டு டங் ட்விஸ்டர்ஸ். சி, ரொம்ப ஜாலியாக இந்த லீவ் நாளில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டங் ட்விஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, so first read slowly, then say slowly, then say quickly. Okay, ice cream, you scream for ice cream. 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 So like this way you have to practice this tongue twisters. எதுக்கு டங் ட்விஸ்டர்ஸ்னா லாங்குவேஜை நல்லா ஃபாஸ்ட்டாக தப்பில்லாமல் வேர்ட்ஸை ப்ரனவுன்ஸ் பண்ணி பேசுறதுக்கு இந்த டங் ட்விஸ்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ரைட், let us move to the next one. Okay, no need to light a night, light on a light night like tonight. First படிச்சாச்சா? Then கொஞ்சம் ஸ்லோவா சொல்லலாமா? No need to light a night light on a light night like tonight. No need to light a night light on a light night like tonight. No need to light a night light on a light night like tonight. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம அதை ரெப்பீட் பண்ணணும். ஓகேவா? ரிப்பீட் பண்ணாலே நல்லா நமக்கு ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில் வளரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். green glass globes glow greenly. come on, ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்க. வெரி குட். she sells seashells on the seashore. she would chuck as much she could. Very good. Thank you, children. Practice this. Let us move to the next one. Okay, children, we have come across many letters. Formal letters and informal letters. Formal letters na enna, informal letters na enna? உங்களுக்கே தெரியும், அம்மாக்கு, அப்பாக்கு, மாமாக்கு, மாமிக்கு, அத்தைக்கு, சித்தப்பாக்கு, சித்திக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுகிற லெட்டர் எல்லாம் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஹவ் மை டியர் மம்மி, டியர் டேடி, ஹவ் ஆர் யூ அப்படிலாம் போட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ தோஸ் ஆர் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அண்ட் ஃபார்மல் லெட்டர்ஸ்னா நாம் வந்து ஆஃபீஸுக்கு லெட்டர்ஸ் எழுதுவோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுவோம், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, போஸ்ட் மாஸ்டருக்கு நமக்கு தேவைக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எழுதுவோம் இல்லையா? அந்த லெட்டர்ஸ். ஸோ அது ரிக்வெசிஷன் லெட்டராக இருக்கலாம், கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, read the complaint letter written by the students of Government Higher Secondary School Kanjipuram to the officer in charge about wastage of water. என்னது? வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது டெய்லி. ஸோ அதை பற்றி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் ஸ்கூல் பிள்ளைங்க லெட்டர் எழுதுகிறாங்க. யாருக்கு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ஆஃபீஸர் இன்சார்ஜுக்கு எழுதுகிறாங்க. அதை எப்படி எழுதுகிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதணும் அப்படின்னா பிளேஸ் அண்ட் டேட் போட்டுக்கணும். ஓகே, தென் சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதணும், நெக்ஸ்ட் ரிசீவர்ஸ் அட்ரஸ் எழுதணும், நெக்ஸ்ட் சல்யூட்டேஷன் பார்ட்ஸ் எழுதணும், தென் பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும், சிக்னேச்சர், சென்டர்ஸ் நேம் போடணும், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா யோர் சின்சியர்லி, யோர்ஸ் ட்ரூலின்னு விழிப்போம் இல்லையா? அது எழுதணும். அடுத்தது சூப்பர்ஸ்கிரிப்ஷன் தான் அவங்க அட்ரஸ், யாருக்கு நம்ம எழுதுகிறோமோ அவங்களுடைய அட்ரஸை எழுதுகிறோம். ஸோ நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு ரைட் அ லெட்டர் பர்ஃபெக்ட்லி. ஓகேவா? எப்படி பர்ஃபெக்டாக லெட்டர் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த பிளேஸ் காஞ்சிபுரம், 13th July 2020, full stop.
From the students of 8th standard, comma, government higher secondary school, comma, Kanjipuram, full stop. 2. The officer in charge, Department of Water Supply and Sanitation, comma, the municipality, comma, Kanjipuram, full stop. Salutation sir, comma. ஏன் நான் வந்து கமா ஃபுல் ஸ்டாப்லாம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு லெட்டர் ரைட்டிங்கில் கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லலாம் இட் கேரிஸ் மார்க்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கமா ஃபுல் ஸ்டாப்லாம் போட்டு தான் லெட்டரை எழுதணும். ஓகேவா? ரைட். வாட் இஸ் த சப்ஜெக்ட்? வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் டியூ டு எ ப்ரோக்கன் பைப். ஓகே, ப்ரோக்கன் பைப்பால் வேஸ்டேஜ் வாட்டர் தான் பொருள். And body of the letter, that is communication part la enna solranga, we have observed wastage of water for the last 15 days at a construction site near our school. It makes the whole area slippery and muddy. Mosquitoes have begun to breed there and it has become a health hazard. We request you to look into the matter immediately and get the pipeline repaired. Thank you. Signature and sender's address, that is subscription, leave taking part la yours sincerely, தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதான். And the writer's name, யார் எழுதுறாங்களோ அவங்களுடைய நேம். ஓகே, our signature. Then superscript, அது சூப்பர்ஸ்கிரிப்ட் என்னன்னா ரிசீவர்ஸ் அட்ரஸ் ஆன் த கவர். யாருக்கு எழுதுறோமோ அவங்களுடைய அட்ரஸை கவர் மேலே எழுதுனாதானே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அது போனால் அங்கே ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு போஸ்ட் மாஸ்டரோ அல்லது போஸ்ட் மாஸ்டர் வந்து போஸ்ட்மேன் கிட்ட ஒப்படைப்பார். போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு, இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. எதை பார்த்து? அட்ரஸை பார்த்து தான் கொடுப்பாரு. ஸோ கரெக்ட் அட்ரஸை எழுதணும். எங்கே எழுதணும்? ஆன் த கவர். Address on the envelope. Envelope na cover. So address on the cover to the officer in charge, comma, Department of Water Supply and Sanitation, comma, the municipality, comma, Kanjipuram. Full stop. Okay, so here ends the letter. So this is a formal letter. This letter is called a formal letter because your letter is a complaining letter to the officer in charge of வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன். இது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ எழுதுகிற லெட்டர் இல்லை. ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லெட்டர் எழுதுனா அதுக்கு என்ன சொல்லுவோம்? இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம். Here complaints and requisition letters to the officers or departments of various kinds எழுதும்போது it is a formal letter. So என்னென்னலாம் போடணும் லெட்டருக்கு? again 1 minute. See, place and date, sender's address, receiver's address, salutation or greeting part, body of the letter or communication part, signature of the sender's name with subscription, that is leave taking part, and superscription, receiver's address on the cover. So ellame while writing a letter you have to look more carefully with these points. In the points போட்டு தான் நாம என்ன செய்யணும்? லெட்டரை எழுதணும். Okay, I think you will be well versed in writing more requisition and complaint letters to officers. Very good. And as a practice, you should write letters to the police commissioner about the noise caused by a loudspeaker. Okay. And then postmaster, letter to a postmaster general for non-receipt of book parcel. And then letter to the transport manager TNSTC for non-stopping of buses near your school bus stop. இதுக்கு எல்லாமே நீங்க ஃபார்மல் லெட்டர் இதே மாடல்ல நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணணும் with different types of colored pens. Okay, fine children, very good. Now let us move to the next part. Okay, okay children, now we can have a look at grammar. Parts of speech. Please listen to this song. Parts of speech are 8. 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 Noun, adjective, verb, adverb, pronoun, preposition, conjunction, interjection. Parts of speech are 8. Parts of speech are 8. Parts of speech are 8.
Parts of speech are 8. I think you like this song very much because you can remember the parts of speech with the help of this song. What is parts of speech? Parts of speech na enna? Yes, parts of speech helps us identify the words to use them correctly in sentences. ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் என்னென்னலாம் நாம் போடணும். ஒரு நவுன் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும், adjectives இருக்கலாம், adverbs இருக்கலாம், conjunctions யூஸ் பண்ணி எழுதலாம், prepositions இருக்கலாம். ஓகே, செகண்டாக இன்னொரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஒரு சென்டென்ஸை நாம் வந்து என்னென்னலாம் போட்டு என்னென்ன பகுதிகளை போட்டு எழுதுவோமோ அதை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். என்னென்னலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? நவுன். வாட்ஸ் அ நவுன்? இட்ஸ் அ நேமிங் வேர்ட். ஆமாம், உங்கள் பேரே நவுன் தான். ஓகே, ஸோ நவுன், எக்ஸாம்பிள், மேன், சிட்டி, லைக் தட். நெக்ஸ்ட் ஒன் வேர்ப். வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் வேர்ட். என்ன ஆக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ அது வேர்ப். ஓகே, வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்ஷன் or state of being. Example, running, sitting, listening, like that. And next one, pronoun. Pronoun is a word used instead of a noun. See, Balu is running. Balu is watching television. Balu is catching fish. அப்படின்னு திருப்பி பாலு பாலு பாலுன்னு சொல்லாமல் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு பாலுவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமா? அதுக்கு அப்புறம் வர சென்டென்ஸில் பாலுக்கு பதிலாக அவர் ஆன் இல்லையா, அதனால் he is, பாலு is watching television, பாலு is running fast, பாலு is catching fish அப்படின்னு சொல்லாமல் பாலு is watching television, he is running fast, he is catching fish அப்படின்னு he யூஸ் பண்ணுறோம். she யூஸ் பண்ணலாம், it யூஸ் பண்ணலாம், we யூஸ் பண்ணலாம்ல. So those words are called pronouns. So pronoun is a word used instead of a noun. Okay, example, he, she, it, me, us, her, them, they are all pronouns. Okay, moving to the next one, conjunction. Conjunction na connecting word, இணைப்பு சொல். ஸோ எதெல்லாம் conjunction words? ரெண்டு வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது கன்ஜங்ஷன். ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற வேர்ட்ஸ் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். and, but, or, so, till, if. So what's a conjunction? A conjunction is a word used to join two words or two sentences. Okay, I like coffee and tea. And varudha and or conjunction. So like that, frame more sentences, children. It is very easy. Okay, next one is adjective. What's an adjective? Adjective is a describing word. ஒரு பொருளை describe பண்றது. good girl, girl-ஐ describe பண்றாங்க, good girl-னு. building, tall building, tall, உயரமான அப்படின்னு சொல்றோம் இல்லையா. So tall is an adjective. good, tall, white, few, many. So these words are adjectives. Adverb. What's an adverb? See, action சொல்றோம் இல்லையா, verbனா action. So அந்த action verb அந்த வேர்டை குவாலிஃபை பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் adverbs. So ஒரு பாலு ran fastly. Sita danced slowly. Yogi cooked slowly. So like that. Adverb is a word that modifies a verb. Example, fast, slow, quick, often. Okay. Next one is preposition. Preposition is a word that denotes the relationship between two objects. The table is on the shelf. The pen is on the table. The cat is under the table. So on, in, under எல்லாமே prepositions தான். Okay, in, on, under, with எல்லாம். So next we can move to interjection. Interjection is a word that used to express sudden feeling or emotions. Oh, wow, ah, ouch. So like that. So திடீர்னு நமக்கு வரும் உணர்ச்சிகளை நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, ஹா, ஹோ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன்.
Interjection is a word that used to express sudden feeling or emotions. Okay, fine children. Now let us move to the next part. So see, this is a wonderful picture. In the slide, you draw the picture again and again using different colored sketch pens and practice the parts of speech. Fine children. Now let us move to the next part. Okay children, now let us have a look at nouns. Nouns are naming words, as you know. So what are the types of nouns? Proper noun, common noun, collective noun, material noun and abstract noun. What is a proper noun? Proper noun அப்படின்னா என்ன? பர்டிகுலரா ஒருத்தர் பேரை சொல்றது தான் proper noun. See, முத்து, ஸ்டீஃபன், ஃபெமினா, கயல், தமிழ்நாடு, ட்ரிச்சி, இந்தியா, பேரட், டைகர்னு பர்டிகுலரா ஒருத்தருடைய பேரை சொல்றது ப்ராப்பர் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் காமன் நவுன். காமன் நவுன்னா என்ன? A noun which denotes a person, a thing and a place in general. பொதுவா in general ஒரு பேரை சொல்றது. ஸோ boy, girl, woman, tree, animal, country, bird. So இந்த மாதிரி ஜென்ரலா சொன்னா அது common noun. Next one, collective noun. What's a collective noun? A noun which denotes a set of persons, things and places in a group. ஒரு குரூப்ல இருக்கிற set of persons சொல்றது. Police, army, crowd, people, committee, a bunch of keys, a herd of cows, a swarm of ants, a flock of birds. Okay, இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? collective noun சொல்லுவோம். Next one, material noun. So ஒரு raw material of a product. Okay, ஒரு பொருளோட raw material என்னவோ அதை சொல்றது வந்து material noun. Okay, so a noun which denotes a raw material of a product is a material noun. Example பாருங்க, gold, silver, fiber, diamond, wood, clay, cotton, yes, plastics. அது மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் நவுன்ல. வெரி குட் சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். A noun which denotes the thing which can be only experienced and not to be seen. அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். எதை நம்மளால உணர மட்டுமே முடியும்? காற்று இல்லையா? சில்லுன்னு காற்று வீசியது அப்படின்னு நம்ம வந்து காட்ட முடியாது. நம்மளால் நம்ம மேலே படுற காற்றை வச்சு நம்ம சொல்ல தான் முடியும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் நவுன் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, ஆங்கர் கோபம், ஜெலஸ் பொறாமை, ஹானஸ்டி நேர்மை, ப்ரைடு பெருமை. ஸோ லைக் தட் நாம் வந்து இதை அளந்து காட்ட முடியுமா? இதோ பாருங்க என்னுடைய கோபம், இதுதான் என்னுடைய கோபம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுதான் என்னுடைய பெருமைன்னு ஒரு வடிவத்தை வரைஞ்சு காட்ட முடியுமா? உணர மட்டுமே முடியும். ஸோ those feelings are called abstract nouns. Okay, see children, you are given a table there. அந்த டேபிள்ல வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு சாம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ you go through it and practice it again and again, and then அந்த வேர்ட்ஸ்க்கு மேலே பேப்பர்ஸில் சின்ன சின்ன பிட் ஆஃப் பேப்பரில் வேறு வேர்ட்ஸை you have to write another words for that. Okay, and you have to stick. Okay children, and next one, pick out the words from the list and put them in appropriate table. பின்னாடி இன்னொரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் டேவிட், டேவிடை பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. டேவிட் ஒரு பையனுடைய பெயர். ஸோ அது என்னவா இருக்கும்? பர்டிகுலர்லி ஒரு பேர். ஸோ இட் இஸ் ப்ராப்பர் நவுன். எஸ், வெரி குட். மதுரை பர்டிகுலராக ஒரு இடத்தினோட பேர். எஸ், இட் இஸ் ஆல்சோ ப்ராப்பர் நவுன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஹாப்பினஸ் பாருங்க. ஹாப்பினஸ்னா என்ன, எந்த குரூப்ல வரும்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். வெரி குட், யூ ஆர் ரைட். அண்ட் ஸோ ஒவ்வொரு வேர்டையும் யூ ரீட் ஈச்
word and think of it, sense it, and then you put it in the column, okay, in the table given. See, in the person, place, animals, things, ideas, feelings. இதுல நீங்க அதை போட்டுக்கங்க. Okay. Next one, fill in the blanks. A dash of cows, a herd of cows. Okay. A dash of birds flying in the sky. என்ன சொல்லுவோம் அதுக்கு? See there, a flock of birds flying in the sky அப்படின்னு சொல்லுவோம். A dash of ants, a swarm of ants. Beesக்கும் a swarm of bees அப்படின்னு சொல்லுவோம். Next one, a bunch of grapes ன்னு சொல்லுவோம். Okay, so using different color ink pens, you can write the names in the blanks. Okay, very good. Next one is pronoun. Pronouns are words that replace nouns. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பாலுன்னு திருப்பி திருப்பி சொல்லாம பாலுக்கு பதிலா என்ன போட்டோம்? he போட்டோம். So like that, he, she, they, we, it, இது எல்லாமே pronouns தான். So what are pronouns னு ஒரு question கேட்கலாமா? So what are pronoun or what is a pronoun? Pronoun is a word that replaces a noun. Pronoun is a word that replaces a noun. Plural la sollama. What are pronouns? Pronouns are words that replaces nouns. The examples are he, she, it, they, we, like that. Okay, children, I hope that you will be well versed in the types of nouns. Get practice with it often. Okay, thank you, children. Bye bye.